ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேத விஞ்ஞான பீடத்தில் நடைபெற்று வந்த வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் நிறைவு நாள் பூஜையில் பங்கேற்ற ஸ்ருங்கேரி சாரதா பீட மடாதிபதி. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்பத் திருவிழா விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி கடைவெள்ளி பூஜைகள். ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நடைபெற்ற தோட்ட உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் மாசி மாத கடைவெள்ளி மற்றும் மூல திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கும் ஊஞ்சல் சேவை. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தருமபுரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேத விஞ்ஞான பீடத்தில் நடைபெற்று வந்த வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் நிறைவு பெற்றது. மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் நிகழ்வின் நிறைவு நாளான நேற்று காலை தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத விஞ்ஞான பீடத்திற்கு ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜி சேகர பாரதி மகா சுவாமிகள் விஜயம் செய்தார். அங்கு வேத விஞ்ஞான பீடத்தின் தலைவர் ஆச்சாரியா குப்த சிவசுப்பிரமணிய அவதானி தலைமையில் 4 திக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த 4 வேத யாகசாலைகளில் ஒவ்வொன்றிலும் அமர்ந்து ஸ்ருங்கேரி சாரதா பீட மடாதிபதி பூஜைகளை நிர்வகித்தார். வேத மந்திர உச்சாடனங்களோடு 4 வேத குண்டங்களிலும் யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் மடாதிபதி வேத பண்டிதர்களை சந்தித்து அனுக்கிரக பாஷணம் வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், தர்மமே பிரபஞ்சத்திற்கு ஆதாரம் என்றும் வைதீக பாதையே பிரபஞ்ச மாற்றத்திற்கான சாத்தியம் எனவும் தெரிவித்தார். பிறகு வேத ஆகம சாஸ்திரங்களில் பயிற்சி பெற்ற 412 வேதமானவர்களின் 313 வெற்றியாளர்களுக்கு பீடாதிபதி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் உப ஆலயமும் திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாகவும் விளங்கும் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் மாசி தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். திருக்காவிரி தீப்பந்தம் தண்டம் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு வெளியே அழைத்து வந்தனர். நீலப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை ஹாரங்கள் அடுக்கு பதக்கங்களோடு திருமார்பில் மாங்கல்யமும் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கத்துடன் மாணிக்க மரகத கற்கள் பதித்த நீள்முடி கிரீடமும் அணிந்து வைர காதணிகளோடு மாலைகள் சூடியபடி கமலவல்லி நாச்சியார் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு ஆஸ்தான மண்டபத்தை அடைந்ததும் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு தாயாருக்கு நைவேத்தியங்கள் எடுத்து வரப்பட்டதும் வேத விண்ணப்பம் நடத்தி நாச்சியாருக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்தன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு தோட்ட உற்சவமும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தாயாருக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச் சுட்டியும் காதணிகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து உச்சி வில்லையும் குஞ்சலமும் பூச்சடையும் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் பிரகாரங்களை சுற்றி ஆலயத்தில் உள்ள தோட்ட மண்டபத்திற்கு உற்சவரை அழைத்து வந்தனர். அங்கு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க மேடை மீது தாயாரை அமர்த்தி நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. நறுமண மலர் மாலைகளோடு அழகாக காட்சி தந்த தாயார் முன்பு பாராயணங்கள் செய்தனர். இதைத் தொடர்ந்து கொடிமரம் முன்பு உற்சவரை நிறுத்தி வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். நாதஸ்வர இசையுடன் ஊஞ்சல் ஆடியபடி அபயமும் வரதமும் காட்டியவாறு
அருள்பாலித்த ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை திரளான பக்தர்கள் கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் மூல திருநட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி உற்சவர் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கும் பிரகார புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் முன்பு பிரபந்தம் சேவிக்க சடாரி சாதிக்கப்பட்டது. ஊஞ்சலில் வீற்றிருந்த ஆழ்வாருக்கு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணத்துடன் மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பாராயணம் நிறைவு பெற்றதும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை கைப்பலகை மீது அமர்த்திக் கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர். மேலும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் கடைவெள்ளியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கு வெளிர் பச்சை பட்டு சேலை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், திருமாங்கல்யத்துடன் கிரீடமும் மாணிக்க அபய வரதமும் தந்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கொடிமரம் முன்பு எழுந்தருளிய தாயார் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து தாயாருக்கு கண்ணாடி சேவை நடத்தி கற்பூரம் காண்பித்ததும் இருகுடை பிடித்தவாறு மீண்டும் ஆலய உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வந்த தாயாரை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் தாயாருக்கு அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூரில் அமைந்துள்ள அருள்மிகு அபிராமி அம்பிகா சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வர சுவாமி கோவிலில் குடிகொண்டிருக்கும் பெட்டிக்காளி அம்மனுக்கு மாசி மாத நிறைவு வெள்ளியை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் சுந்தர மகா காளி எனும் பெட்டிக்காளி அம்மனுக்கு மலர்ச்சரங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு சர்க்கரை பொங்கல் படையளிட்டு திரளான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து பெட்டிக்காளி அம்மனுக்கு மகாமங்கல ஆரத்தியுடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்டிக்காளி அம்மனை தரிசித்து வாழ்வு வளம் பெற வேண்டி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றான புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் கோவிலில் மாசிமக பெருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் எதிரே உள்ள தெப்பக்குள மண்டபத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். அலங்கார பிரியனுக்கு வண்ணப்பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் ஒட்டியானத்துடன் கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டியும் தாயார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்தும் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கும் காவி வஸ்திரம் கட்டி மல்லிகை மலர்ச்சரங்கள் சூட்டியிருந்தனர். தொடர்ந்து திருக்காவிரியை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை நடத்தியும் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி கொண்டு திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் நீரில் மூழ்கி ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து மீண்டும் கைத்தலமாக ஏந்தி வந்து எம்பெருமான் அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கொலுவிருக்கச் செய்ததும் பட்டு வஸ்திரம் கட்டி தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தீர்த்தவாரி வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் திருச்சி மார்க்கத்தில் கரைப்போட்டான் ஆற்றின் கரையோரத்தில் மேட்டுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வரர் கோவிலில் மூலவர் மீது சூரிய ஒளிப்படும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றன. லிங்க திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் சிதம்பரேஸ்வரருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பகலவன் உதித்தெழுந்ததும் தனது கதிர்களால் மூலவரை வணங்கும் நிகழ்வு துவங்கியது. சூரியனின் கதிர்கள் கருவறையின் உள்ளே சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் மீது விழ பக்தர்கள் ஓம் நமச்சிவாய கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு மூலவருக்கு நாமார்ச்சனையோடு பஞ்சதீபமும் ஏக்க தீபமும் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்மைக்கும் நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக சுவாமிக்கு ராஜ அலங்காரத்துடன் கண்ட பேரண்ட பக்ஷி வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பச்சை பட்டாடை கட்டி காலில் தங்கக் கடையம் அணிவித்து
காசு மாலைகள், மாங்காய்காரம், இரட்டைக்கிளி பதக்கத்தோடு திருமார்பில் லட்சுமி பதக்கமும் அணிவித்து திருமுடியில் பரிவட்டமும் அதில் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். இரு தலைகள் கொண்ட அண்ட பேரண்ட பக்ஷி மீது சர்வலங்காரத்தோடு கையில் வேத்திரம் எனும் சாட்டை தாங்கியபடி காட்சி தந்த உற்சவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த மாலைகள் அணிவித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வண்ண திருக்குடை பிடித்தவாறு உலா புறப்பட்டனர். அழகாக காட்சியளித்தபடி பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தி வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ விநாயகர் மற்றும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்தோடு பல்வேறு வீதிகள் வழியே தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சியளித்தவாறு பவனி வந்த தெய்வங்களுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூரில் இருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் உலக நன்மை வேண்டி முற்றோதுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க ஓம் வடிவேல் அகல் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். பக்தர்கள் அகல் விளக்குகளை கைகளில் ஏந்தியபடி திருநாமங்கள் கூறியபடி வழிபட்டனர். பிறகு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணிக்க வாசகர் திருவுருவ படத்தின் முன்பு ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து திருவாசக முற்றோதுதல் நிகழ்வை நடத்தினர். இதில் திருவாசகத்தில் உள்ள 51ஆம் பதிக பாடல் பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வழுதலன்குணம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு வேத பண்டிதர்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு கோயில் கருவறையில் 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அமர்ந்து அருளும் மூலவர் ஸ்ரீ கருமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி கோவில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்திலிருந்து காவல் தெய்வம் அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியே முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஊரை சுற்றி வலம் வந்து ஊர் தெப்பக்குளத்தை அடைந்து முளைப்பாரிகளை கரைத்தனர். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரம்மோற்சவ நிறைவு நிகழ்ச்சியாக 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் 108 வெண் சங்குகளில் புனித நீர் நிரப்பி அலங்கரித்து வைத்திருந்தனர். மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் குண்டம், கலசம் மற்றும் சங்குகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை கைத்தலமாக ஏந்தி மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமான் முன்பு கலசங்களை வைத்து மாலை சூட்டியதும் உற்சவ தெய்வங்களுக்கு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சங்காபிஷேகமும் நடத்தினர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி ஆலயத்திற்கு என உள்ள பெரிய தேர் பழுது நீக்கப்பட்டதை அடுத்து வெள்ளோட்டம் நடத்தப்பட்டது. கோயில் எதிரே அமைந்த தேரடியில் பழுது நீக்கி புனரமைக்கப்பட்ட தேருக்கு வண்ணமலர் தோரணங்கள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஜீயர் சுவாமிகள் முக்கிய பிரமுகர்கள் விஜயம் செய்ததும் கேரளத்து சண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல புதிய தேர் வெள்ளோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சி தரும் திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சாரங்கா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். சாதாரண எடையில் 350 டன்னாகவும் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட பின்னர் 500 டன்களுக்கு மேலும் சுவாமியை கொலுவிருக்கச் செய்ததும் ஒட்டுமொத்த உயரமாக 110 அடியாக இந்த திருத்தேர் விளங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பிரம்மாண்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ யதோக்தகாரி பெருமாள் கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு சூரியபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சூரியபிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை வீதி உலா அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு சூரியபிரபை வாகனத்தில் பவனி வந்த உற்சவருக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல வீதி உலா சென்று கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திக்கு திருஷ்டி கழித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திக்கு சாமரம் வீசியபடி வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மின்விளக்கு பிரபை நிறுத்திய வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நாயக்கர் தலைப்பாகையோடு சங்குச்சக்கரதாரியாக பெருமாள் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வல்லப விநாயகர் ஸ்ரீ வானலிங்க சிவவிஷ்ணு திருக்கோவிலில் ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கலச பிரதிஷ்டையுடன் கும்பாராதனை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஹாரங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளோடு துளசி மாலையும் சாற்றி அழகாக அலங்கரித்து தூபம் காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் சமர்ப்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே விளக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் லட்சார்ச்சனை விழா நடத்தப்பட்டது. மூலவர் சன்னதி முன்பு பெரிய திருவடி மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கும்பதீபம் காண்பித்தனர். பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி சர்வாபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகரை சன்னதியிலிருந்து கைத்தலமாக சுமந்து வந்து உற்சவர் அருகே கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து வண்ண மலர்கள் நடுவே விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவர் ஸ்ரீ கஸ்தூரிரங்க பெருமாளுக்கும் கருடன் மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் மற்றும் ஸ்ரீ தேசிகனுக்கும் பஞ்சதீப ஆரத்தி காட்டி ஆலவட்டங்கள் வீசி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து கோபுர தீபம் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. நாமக்கல்லில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் கண்டகி நதியிலிருந்து ஒரு சால கிராமத்தை எடுத்து வந்து கொண்டிருந்த போது ஆஞ்சநேயர் சந்தியாவந்தனம் செய்ய அதனை கீழே வைக்க முடியாமல் திகைத்து நின்றாராம். அப்போது கமல தீர்த்தம் அருகே திருமாலின் நரசிம்ம அவதாரம் காண தவம் புரிந்து கொண்டிருந்த லட்சுமி தேவியின் நிபந்தனையுடன் அவரிடம் அதை கொடுத்து விட்டு நீராட சென்றாராம். குறிப்பிட்ட நேரத்தில் அஞ்சனை மைந்தன் வராததால் லட்சுமி தேவி சாலக்கிராமத்தை கீழே வைத்துவிட அது பெரிய மலையாக உருவெடுத்ததாம். திருமால் நரசிம்ம மூர்த்தியாக ஸ்ரீ லட்சுமி தேவிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் காட்சி தந்து அங்கேயே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மராக கோயில் கொண்டாராம். அவரை கண்கள் திறந்து நின்ற நிலையில் கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ ஆஞ்சநேயரும் எதிரே எழுந்தருளினார். பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு நடைபெறும் அபிஷேக அலங்கார ஆராதனைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்துடன் எழுந்தருளி விமான கோபுரமின்றி காட்சியளிக்கிறார். ஆலய பிரகாரத்தில் அஞ்சனை புத்திரனின் சாகச திருவுருவங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை தலைமீது சுமந்தபடி ஆலய பிரதட்சிணமாக வந்து ஸ்ரீ அஞ்சனை புத்திரனுக்கு சமர்ப்பிக்கின்றனர். ஒரே கல்லால் ஆன சிற்பமாக கையில் ஜபமாலையுடன் தொழுதபடி காட்சியளிக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது.
வெல்லம் தூவி வெண்ணெய் சாற்றி மாதுளையால் நாமம் வரைந்து பல வகையான பழங்களுடன் தேன், நெய் ஆகியவற்றையும் சமர்ப்பித்து அபிஷேகத்தை சிறப்பாக செய்கின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் தலை முதல் பாதம் வரை ஊற்றப்படுகிறது. பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு நடைபெறும் அபிஷேக சேவையை காண கண்கோடி வேண்டும். பாலால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்துக்களும் அமைய பெறும் என்பது நம்பிக்கை. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வண்ண நறுமண மாலைகள் ராமபக்தனுக்கு அணிவிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ அஞ்சனை புத்திரனுக்கு மிகவும் பிடித்த பலகாரமான வடைகளால் மாலைகள் அணிவித்து உற்சவ நாட்களில் வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. பக்தர்களும் அவரவர் வசதிக்கேற்ப 1008, 5008, 10,008 என வடைகளை தயார் செய்து வடை மாலை சாற்றுகின்றனர். முக்கிய விசேஷ நாட்களான ஹனுமந்த ஜெயந்தி, மார்கழி அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் இந்த அலங்காரம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தங்க தலைப்பாகையுடன் தங்க கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டப்பட்டு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. தங்க கவச அலங்காரத்தில் அஞ்சனை புத்திரனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்கின்றனர். இதேபோல் மற்றொரு உற்சவத்தில் வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்படுகிறது. துளசி தளத்தால் ராமபக்தனுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை தரிசிக்கும் பக்தர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். இதேபோல் முக்கிய விழா நாட்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அழகாக செய்யப்படுகிறது. பட்டுச் சேலையில் தலைப்பாகையும் இடுப்பில் பட்டு வஸ்திரமும் அணிந்து கொண்டு மாலைகளுடன் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. உடல் முழுக்க சந்தன அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டினால் உடல் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சி அடைவதாக ஐதீகம். இதேபோல் உற்சவங்களின் போது தங்கத்தேரில் உற்சவ பெருமானை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆலய பிரதட்சிணமாக எடுத்து வருகின்றனர். ராமதூதன், அஞ்சனை புத்திரன், மாருதி, சஞ்சீவி, ஹனுமான் என்று பல பெயர்களில் ஆஞ்சநேயரை போற்றி துதித்தால் தைரியம், வாழ்வில் நம்பிக்கை, உடல் நலம் ஆகியவற்றை அளிப்பார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். நாமும் நாமக்கல்லில் குடிக்கொண்டிருக்கும் பிரம்மாண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து அருள் பெறுவோம். ஜெய் ஆஞ்சநேயா. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர வேத விஞ்ஞான பீடத்தில் நடைபெற்று வந்த வேத சாஸ்திர ஆகம வித்வத் சதஸ் நிறைவு நாள் பூஜையில் பங்கேற்ற ஸ்ருங்கேரி சாரதா பீட மடாதிபதி. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயில் தெப்பத் திருவிழா விசேஷ அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு கண்ட நாச்சியார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசி கடைவெள்ளி பூஜைகள். ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நடைபெற்ற தோட்ட உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் மாசி மாத கடைவெள்ளி மற்றும் மூல திருநட்சத்திர உற்சவம். ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கும் ஊஞ்சல் சேவை. சிவகங்கை திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோயில் மாசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்ற தீர்த்தவாரி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.